யூனிட் 4ல அன்னைக்கு உள்ள கண்டினியூஷனான ஒரு 3 டாபிக்க நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த 3 டாபிக்ல நம்ம முன்னாடி நான் சொன்ன மாரி, இந்த இதுல பார்த்தீங்கன்னா, மேண்டேட்டரி சியூஇடி யூஜில 5 கொஸ்டின் வந்து இந்த யூனிட்லேருந்து வரும். அண்ட் மேக்ஸிமம் இந்த யூனிட்ஸ்ல வந்து நான் போன கிளாஸ்ல சொன்ன மாரி, இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த ஃபார்முலாஸும் அந்த கிராஃபும் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். அண்ட் அத அத கூட இதெல்லாம் என்னன்னா, இந்த சாப்டர்ஸ்ல ஃபர்தரா வர சாப்டர்ஸ்ல எப்படி கிரெடிட் கண்ட்ரோல் அண்ட் இப்போ அந்த அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து இந்த ஃபர்தரா இந்த யூனிட்ல நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த யூனிட்ல இருந்து மேஜரா நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது வந்து ஃபார்முலாஸ் அண்ட் த கிராஃப்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் as well as நம்ம கான்செப்ட் வைஸ் மல்டிப்ளையர்ஸ் அதை பற்றி நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ த யூனிட் 4 டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல நம்ம செகண்ட் இதில் மீதி 3 சைட் ஹெட்டிங்ஸில் முதல்ல சைட் ஹெட்டிங்ஸ் என்னன்னா கான்செப்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங்கில் மேஜராக எப்படி பார்ப்போம்னா, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் ஒர்க் ஆகுது, அதில் ஃபார்முலாஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதோட கிராஃப்ஸ் என்ன, இந்த மேஜராக இந்த 3 இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இதில் சப்போஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை நீங்கள் வந்து மெமரைஸ் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஸோ கான்செப்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையரில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர், முதலீடு பெருக்கி. இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, த மல்டிப்ளையர் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் நேஷனல் இன்கம் டு சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் நம்ம லாஸ்ட் சாப்டர்ஸ்ல பார்த்த மாதிரி இதுல மல்டிப்ளையர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, சேஞ்ச் இன் நேஷனல் இன்கம், அதாவது இதுல வந்து சிக்மா ஒய் வந்து நம்ம சேஞ்ச் நேஷனல் இன்கம் ஒய்யா எடுத்துக்கிறோம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐயா எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ஃபார்முலாஸ் வந்து நம்ம மல்டிப்ளையர் ஃபார்முலாஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, கே இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் நேஷனல் இன்கம் வந்து ஒய் டிவைட் பை ஐ. ஸோ வந்து இதில் வந்து மல்டிப்ளையர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் யார் டெவலப் பண்ணியிருப்பாருன்னா ஆர்எஃப் கார்ன் ஒருத்தர். எதை பேஸ் பண்ணியிருக்கோம், மல்டிப்ளையர்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மல்டிப்ளையர்ஸில் ஒரு 4 டைப்ஸ் உண்டு. பட் நம்மளுக்கு கொடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் தான். இதே போல் மணி மல்டிப்ளையர், அதே போல் டைப்ஸ் வந்து அது ஒன் ஆஃப் த டைப். மணி மல்டிப்ளையர் ஒரு மேஜர் டைப். இந்த ஆர்பிஐலாம் அப்படி தான் வந்து அவங்க கிரெடிட்ஸ்லாம் கொடுப்பாங்க. டாக்ஸ் மல்டிப்ளையர், எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளையர், ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளையர்னு சொல்லி 4 டைப்ஸ் வரும். பட் நம்மளோட கான்செப்ட்ஸ், நம்மளோட போர்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸில் படி பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்ண வேண்டிய இது வந்து கே இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் நேஷனல் இன்கம் பை சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து ஷார்ப்பாக மனப்பாடம் வச்சுக்கணும். ஸோ நாட்டு வருமானத்தை மாற்றத்திற்கு முதலீடு மேற்படும் மாற்றத்திற்கு முதலீடு பெருக்கி என்று வரையறுக்கலாம். ஸோ இது இந்த தமிழ் டெஃபினேஷன் அண்ட் இங்கிலீஷ் டெஃபினேஷன். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, எப்போ இந்த கொஸ்டின் சியூடி ஆர் எனி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரூல்ஸ் படி பார்த்தோம்னா கீ வந்து பேஸ்ட் ஆன் த இங்கிலீஷ் டெஃபினேஷன்ஸ் தான் பேஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டிரான்ஸ்லேஷன்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், இங்கே இல்லை. இங்கே மேஜர் எக்ஸாம்ஸ்லையும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது மேஜராக கம்மி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நம்புவோம். பட் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, அண்ட் நீங்கள் ஏதாச்சும் புரியாட்டி மட்டும் நீங்கள் தமிழ் இது பார்க்கணும். பட் கீ செட் பண்ணுறதோ இல்லை எந்த இது டிஸ்கஷனாலும் முதல்ல வந்து நீங்கள் வந்து பார்க்குற வேண்டியது இங்கிலீஷ் கொஸ்டின். ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் இஸ் மேண்டேட்ரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம தமிழ் இது பண்ணிக்கலாம். ஏன்னா அது லிட்டில் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக் டெக்ஸ்ட்ல கொடுத்த மாதிரி அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு இல் டிஃபைன்ட் டிரான்ஸ்லேஷன் தான் இருந்திருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து தமிழ் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வச்சு கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையரோட செகண்ட் இது பார்த்தோம்னா அசம்ஷன் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ், பெருக்கின் அனுமானங்கள். இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இது பண்ணுறோம். கொஸ்டின்ஸும் இதில் கேட்கலாம். ஐ மீன் த செலக்ட் ஃபாலோவிங் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லி கூட கேட்கலாம்.
ஸோ அசம்ப்ஷன் ஆஃப் மல்டிப்ளையர்ஸில் என்னன்னா இது வந்து கீன்ஸ் ஓட டெஃபினேஷன்ஸ்ல தான் எடுத்திருப்பாங்க. அவரோட கொடுத்த அசம்ப்ஷன்ஸ் இருந்தா அவர் கொடுத்த டெஃபினேஷன்ஸ் இந்த எடுத்தது தான் அந்த அசம்ப்ஷன் ஆஃப் மல்டிப்ளையர். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தேர் இஸ் சேஞ்ச் இன் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். தன்னிச்சை முதலீட்டில் மாற்றம் உண்டு. தேர் இஸ் நோ இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட். தூண்டப்பட்ட முதலீடு இல்லை. த மார்ஜினல் ப்ரொபோசிட் டு கன்சியூம் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது நம்ம போன இதுல பார்க்கும்போது எம்பிசி இன்னொன்று பார்த்துருப்போம், மார்ஜினல் ப்ரொபோசிட் கன்சியூம். அது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து இந்த மல்டிப்ளையர் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையருக்கு காமனா எடுக்க வேண்டிய அசம்ஷன்ஸ். அந்த கன்செப்ஷன் இஸ் a ஃபங்க்ஷன் ஆஃப் கரண்ட் இன்கம். நுகர்வு நடப்பு வருமானம் சார்ந்ததே அமையும். அண்ட் there is no time lag in the multiplier process. இதுக்கு செயல்பாட்டில் கால இடைவெளி இல்லை. ஸோ இந்த மல்டிப்ளையர் அசம்ஷன்ஸ் இந்த 5 இதுவும் நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றக்கும் போது நம்ம ஃபர்தரா பார்த்து பக்கத்துக்காக வச்சிருக்கிறது. அடுத்த அசம்ஷன்ல மீதி உள்ள பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தோம்னா, கன்சியூமர் குட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரெஸ்பான்ஸ் டு எஃபெக்டிவ் டிமாண்ட் ஃபார் தெம். உறுதி தேர்க்க நுகர்வு பண்டங்கள் கிடைக்கும். அண்ட் தெர் இஸ் அ க்ளோஸ்ட் எக்கனாமி அன்அஃபெக்டட் பை ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ். நாடு மூடிய பொருளாதாரமாக அந்நிய நாட்டு செயல்பாடுகளும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. தேர் ஆர் நோ சேஞ்சஸ் இன் பிரைஸ். விலையில் மாற்றம் இல்லை. தேர் இஸ் லெஸ் தேன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இந்த எக்கனாமி. முழு வேலைவாய்ப்பு நிலை கீழ் பொருளாதாரம் செயல்படுகிறது. ஸோ இந்த அசப்ஷன்ஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த மல்டிப்ளையர் ஃபார்முலாஸை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மல்டிப்ளையர்ஸ் இது வந்து நீங்கள் யாருக்குமே நீங்கள் எக்ஸாம்ஸில் படிச்சிருப்பீங்க. பட் ஈவன் தோ நம்ம எக்ஸாம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் சிஇடி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஆட் மேன் அவுட் மாதிரி இந்த அசம்ஷன்ஸ்லேருந்து எது நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து ப்ராபபிள் பாயிண்ட் ஆஃப் ஏரியா இந்த கொஸ்டின்ஸ் பார்க்க வேண்டியது. ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்காக இந்த 9 பாயிண்ட்ஸையும் இந்த 9 அசம்ஷன் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி மார்ஜினல் ப்ராப்பர்ட்டி கன்சியூமர்ஸ்க்கான ஃபார்முலாஸ் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தோம். நான் அதை மெமரைஸ் பண்ண சொன்னேன். அதை மெமரைஸ் பண்ணி தான் இந்த சப்ஜெக்டை கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணியா இந்த 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 செக்மெண்ட்ல 5 அவுட் ஆஃப் 5 எடுக்கிறதுக்கு வந்து இது மேஜரான ஒரு ஃபார்முலா. அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்ததோட கண்டினியூஷன். அண்ட் இதை வச்சு தான் நம்ம வந்து மார்ஜினல் ப்ரொபோசிட்டி டு கன்சியூமையும் மல்டிப்ளையர்ஸும் எப்படி லிங்க் பண்ணி அதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ மார்ஜினல் ப்ரொபோசிட்டி கன்சம் எம்பிசியோட ஃபார்முலா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இஸ் சேஞ்ச் இன் கன்செப்ஷன் பை சேஞ்ச் இன் இன்கம். ஸோ அதே இறுதிநிலை நாட்டம் வந்து நுகர்வு மாற்றம் டிவைடட் பை வருமான மாற்றம். ஸோ இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நம்ம ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தப்போம் மல்டிப்ளையருக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம். மல்டிப்ளையர் ஃபார்முலா வந்து நம்ம சொன்னோம் இஸ் எ ரெசிப்ரோக்கல் ஆஃப் எம்பி. எஸ். ஸோ நம்ம அது முதலே பார்த்துப்போம். அதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மல்டிப்ளையர் இஸ் டிஃபைன் as a ratio of change in national income to the investment. ஸோ நீங்க அந்த ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம போன கிளாஸ்ல பார்க்கும்போது மல்டிப்ளையர் இந்த இந்த ஃபார்முலாவும் பார்க்குறதுங்க. இது ஒரு புது ஃபார்முலா ஃபார் த சேக் ஆஃப் நம்ம டெஃபினேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாக்காக நம்ம இந்த டெஃபினேஷன்ஸ் வச்சிருக்கிறது. இதில் என்னன்னா the multiplier is the reciprocal of 1 minus the marginal propensity to consume. அப்போ மார்ஜினல் ப்ரொபோசிட்டி கன்சியூம் நம்மளுக்கு தெரியும் எம்பி சி பிளஸ் எம்பிஎஸ் இஸ் equal to 1. இது போன கிளாஸ்ல பார்த்தது. ஸோ அப்போ வந்து கே இஸ் equal to ரெசிப்ரோக்கல் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மல்டிப்ளையர் ஃபார்முலா பார்த்தோம் போல அதில் வந்து இந்த கூற்றுப்படி நம்ம எப்படி இருக்குன்னா கே இஸ் equal to 1 by 1 minus எம்பிசி மார்ஜினல் ப்ரொபோசிட்டி டு கன்சியூம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிச்சுக்கணும். கே இஸ் equal to 1 by 1 minus எம்பிசி. ஏன்னா 1 by எம்பிஎஸ்னு வரும். நம்மளுக்கு தான் எம்பிசி பிளஸ் எம்பிஎஸ் இது வந்து 1 தெரியறதுனால நம்ம எம்பி ஃபார்முலா வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க புக்லையும் நம்ம இது பார்க்கணும். கே இஸ் equal to 1 by 1 minus எம்பிசி. ஸோ இந்த கிராஃப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்கான சி இஸ் equal to y கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒய் ஆக்சஸ்லையும் அண்ட் ஜிஎன்பி வந்து எக்ஸ் ஆக்சஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலாஸ் இந்த கிராஃப் வந்து இந்த எக்ஸ் ஒய் ஆக்சஸ் வச்சு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர்ஸ்க்கான இந்த ஃபார்முலா இந்த இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர்ஸ்க்கான
கிராஃப் என்ன கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஸோ இந்த மேக்ஸிமம் இது காமனா உள்ள ஆ கிராஃப் த்ரூ அவுட் என்சிஆர்டி புக்ஸ்லயும் இப்படிதான் இருக்கும். நம்ம ஸ்டேட் சிலபஸ் புக்ஸ்லயும் இப்படிதான் இருக்கு. ஸோ இந்த இந்த கிராஃபை வச்சு நீங்க பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த கிராஃபை நீங்க மனப்பாடம் பண்றது வந்து மேண்டிட்ரி. கண்டிப்பா இது பண்ணும். ஸோ இந்த கிராஃபை பார்த்து ஐ மீன் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் இதுல நம்ம பார்த்தோம். டூ செக்டார் மாடல்ல பார்க்கும்போது அதோட ஒரு ஃபார்முலா ஒன்று உங்களை படிக்க சொன்னேன், மனப்பாடம் பண்ணி சொன்னேன். ஸோ அது கன்ஃபார்ம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுல y இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ, அதாவது சி இஸ் கன்செப்ஷன், ஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம அந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா இதோட ஒய்யோட வேல்யூஸ் அப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸில் கொடுத்த ஒரு அந்த 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 கிராஃப்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் நம்ம வந்து இதில் பார்ப்போம். ஸோ இதில் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி y is equal to c plus i, y என்பது வருவாய், c என்பது நுகர்வு கன்சப்ஷன், i என்பது முதலீடு. ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொஸ்டின்ஸில் வந்து இப்படி கொடுத்தாங்கன்னா சி கான்ஸ்டன்ட் கொடுத்து 100 ப்ளஸ் 0.8y அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை வேற நம்பர்ஸ்லையும் அவங்க கொடுக்கலாம். கொஸ்டின்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து இந்த கொடுத்த கொஸ்டின்ஸ் வச்சு இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அந்த டூ செக்டர் ஃபார்முலா y is equal to c plus i பிளேஸ் பண்ணுங்கன்னா 100 பிளஸ் 0.8y பிளஸ் 100. ஸோ இந்த y உங்களுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த இதுபடி பார்த்தோம்னா இன்கம். ஸோ இதுல இந்த y இன்கம் எடுத்ததுனால 1y கன்சிடர் பண்ணி ஸோ 1y மைனஸ் 0.8y இஸ் equal to 100 plus 100. ஸோ ஒய்யோட வேல்யூஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 அப்படி வருது. அண்ட் இந்த இதை நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சியோட வேல்யூ வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் 900. ஸோ இப்போ வந்து சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்ததுனால ஐ வந்து 10ல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள அந்த கிராஃப் மூலமாக போடும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 110 அப்படின்னு ஆகுது. ஸோ அப்போ நம்ம இந்த சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம உள்ள போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஃபார்முலாவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ வந்து 210 வரும். ஸோ நம்ம இந்த சேஞ்ச் இன் இதில் படி பார்க்கும்போது y is equal to 210 by 0.2 is equal to 10505 1050. ஸோ இந்த இதில் வந்து இந்த இது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இன்கம் கால்குலேட் பண்ணுறோம். இது என்னன்னா டூ செக்டார் மாடல் பேஸ் பண்ணி இந்த சி வேல்யூ கிவன் சி வேல்யூ கிவன் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அண்ட் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இதை வச்சு நம்ம இந்த கால்குலேஷன்ஸை வந்து போட்டு கன்சப்ஷன் அண்ட் இன்கம் வச்சு கால்குலேட் பண்ணி ஒய்யோட வேல்யூஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது வந்து சேஞ்ச் இன் இன்கம் அந்த கேட்டகரிக்காக 2 ஒய்யோட வேல்யூ நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஃபார்முலாஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இது பண்ணலாம். இந்த மல்டிப்ளையர் ஒர்க்கிங் தான் உங்களுக்கு எந்த இதுக்கும் வரும்னா நம்ம மணி மல்டிப்ளையர் ப்ராசஸ்க்கும் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா the இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு 100 crore on some public work. ஒரு 100 crores இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பப்ளிக் ஒர்க்கோ வேஜோ பிரின்சிபலோ கொடுக்குறது. அதில் வந்து இன்கம் ஆஃப் லேபர் அண்ட் சப்ளிமெண்ட் மெம்பரிஸ் இன்க்ரீஸ் பை 100 crores அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த முன்னாடி உங்களுக்கு ஃபார்முலா மனப்பாடம் வச்சோம்னா ஸோ அதில் எம்பிசி வந்து 0.8 இருந்துச்சுன்னா 80% தான் கன்சப்ஷன் இருக்கும். மீதி 20 crores வந்து அந்த 80% இப்போ 100 crore நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 80 crore வந்து செலவாயிருக்கும். மீதி இந்த 20 crores தான் வந்து உங்களுக்கு வந்து 20 crores தான் வந்து சேவ்டாக இருக்கும். ஸோ அந்த சேவ்டு crores வந்து தான் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த மணி மல்டிப்ளையர் கான்செப்டும் இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையரும் கான்செப்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சப்ளையர் ஆஃப் குட்ஸ் கெட் அன் இன்கம் ஆஃப் 80. ஸோ அவர் வந்து திருப்பி ஒரு 80% ஆஃப் இதை இன்வெஸ்ட் பண்ணுவார். மீதி இது வந்து சேவிங்ஸ் ஆகும். ஸோ இப்படி தான் மல்டிப்ளைங் ஆகிட்டு இருக்கனால தான் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சேஞ்ச் இன் பண்ணிட்டு நீங்கள் மணி கொடுத்தீங்கன்னா ஆர்பிஐ ப்ராசஸ் ஆஃப் மணி மல்டிப்ளையர் ப்ராசஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு அசம்ஷன் தான். ஒரு 100 crores எடுத்து 100 crores 0.8 எம்பிசி
மார்ஜினல் ப்ரொபோசல் டு கன்சியூம் 0.8 இருந்துச்சுன்னா 80% செலவாகும், 20% சேவ் ஆகும். அந்த 80% ஒரு சப்ளையருக்கு, அந்த 80% அவருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அதில் அவர் 20% தான் சேவிங்ஸ் பண்ணிட்டு மீதி 60% வந்து அவர் சேவ் பண்ணுறாரு. ஸோ அதுதான் வந்து இந்த ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் செலவு மேற்கொள்வதற்காகவும் அதுக்கான 100 கோடி பொதுப்பணி கூலியும். ஸோ இதர பண்டங்கள் வாங்குவதற்கும் செலவிடுவதும் என கொள்வோம். அதை 100 கோடியான உழைப்பாகும் பொருட்கள் அளித்தவர்களுக்கும் வருமானமாய் அமையும். இவர்கள் இறுதி நிலை நுகர்வு நாட்டம் 0.8. 0.8 இதில் நம்ம எக்ஸாம்பிள் வந்து 0.8 கொடுத்ததுனால நம்ம 80% இருக்கும். இதில் 0.6 கொடுத்தாங்கன்னா 0.6. இது வந்து நம்ம ஃபார்முலாஸில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இது நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரிமெம்பர் பண்ண சொல்றது கே இஸ் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் எம்பிசி. ஸோ அப்படின்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த இது நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளையர். ஸோ அடுத்து நம்ம செகண்ட் டாபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண வேண்டியது வந்து ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸஸ் அண்ட் டெஃபிஷியன்ட் டிமாண்ட். ஸோ இந்த எக்ஸஸ் அண்ட் டெஃபிஷியன்ட் டிமாண்ட்னால என்னென்ன இஷ்யூஸ் வருது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த டாபிக் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்ஸஸ் அண்ட் டெஃபிஷியன்ட் டிமாண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி ஆர்பிஐ எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, எப்படி கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த சாப்டருக்கான ஸ்ட்ரக்சர். இந்த சாப்டருக்கு எப்படி தான் மூவ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸஸ் டிமாண்ட் அண்ட் டெஃபிஷியன்ட் டிமாண்ட் அதுக்கான டெஃபினேஷன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். இது பொதுவாக இந்த எஃபிஷியன்ட் அண்ட் எக்ஸஸ் டிமாண்டை எப்படி காயின் பண்ணி எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா அது வந்து பிரிட்டிஷ் எக்கனாமிக் கீன்ஸ் புக்கில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி எக்ஸஸ் டிமாண்ட் டிஃபைன் பண்ணுறாருன்னா in his book, General Theory on Employment, Interest and Money, British economist Keynes said, when an economy is function at full employment, aggregate supply will match aggregate demand. ஸோ அப்போ அண்ட் ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்போ சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம வந்து ஒரு எக்கனாமிக் ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்காம ஒரு நாட்டின் பொருளாதாரம் பேஸ் பண்ணி அதுதான் அக்ரிகேட் சப்ளை அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயும் பார்த்துருப்போம். ஜிடிபி, ஜிஎன்பின்னு சொல்லிட்டு ஃபர்தர் ப்ரீவியஸ் கிளாஸஸில் மற்ற ஃபேக்கல்டிஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இது நம்ம இந்த தியரி கேஎம் ஜேஎம் கீன்ஸோட கூற்றுப்படி அவங்களோட இதுபடி இந்த ஈக்லிபிரியம் இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் லெவல் தான் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் டிஃப்ளேஷன்ஸ்னு சொல்லிட்டு இதாகும். ஸோ இன்க்ரீஸ் இருந்துச்சா அந்த ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்ஃப்ளேஷன், அதை தான் வந்து அண்ட் டிக்ரீஸ் இருந்தால் டிஃப்ளேஷன். ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு எக்ஸஸ் டிமாண்ட் டெஃபிஷியன்ட் டிமாண்ட் வந்து இந்த இன்ஃப்ளேஷன்ஸ் டிஃப்ளேஷன்ஸ் ரிலேட்டடானதான் உங்களுக்கு எக்ஸஸ் டிமாண்ட் அண்ட் டெஃபிஷியன்ட் டிமாண்ட் சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் ஜேம் கெய்ன்ஸ் பொருளாதாரம் முழு வேலைவாய்ப்பில் செயல்படும் போது மொத்த விநியோகம் மொத்த தேவைக்கு பொருந்தும். பொதுவான விலை அளவு அதிகரிக்கும், பணவீக்கம் அது வந்து உங்களுக்கு தெரியும், குறைவான பணவீக்கம். ஸோ இது டிஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸஸ் டிமாண்ட் அண்ட் டெஃபிஷியன்ட் டிமாண்டை வந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ இது வந்து அந்த எக்ஸஸ் டிமாண்ட் அது வந்து இன்ஃப்ளேட்டர் கேப் எதனால இந்த ப்ராப்ளம்ஸ் அதான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இதாகும், எதனால இதாக இருக்கு அப்படின்னு பார்த்தா எதனால அதை ஃபர்ஸ்ட் இதாக இருக்கு எக்ஸஸ் டிமாண்ட்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா மணி சப்ளை வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் நிறைய இதாகும்போது நிறைய சம்பளம் வரும். ஸோ அதனால வந்து அந்த எக்கனாமியில நிறைய கன்சப்ஷன் நடக்கும். நிறைய காசு வர்றதுனால நிறைய ப்ராப்பர்ட்டி டு கன்சியூம் இந்த இது நம்ம ஃபார்முலாஸ் நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா நிறையா சம்பாதிக்கிறனால நிறைய செலவு பண்ண தோணும். ஸோ நிறைய செலவு பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டு கன்சியூம் வந்து அதிகமாகும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் இருக்கும்போது மீதி இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்போ உங்களுக்கு கன்சியூமர் நிறையா இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து நம்ம கவர்மெண்ட் நீங்கள் ஏற்கனவே படிச்சது இருப்பீங்க அண்ட் ஃபர்தர் ஃபேக்கல்டிஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க. இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டும் ஏன் இன்க்ரீஸ் ஆகும்னா டியூ டு த இன்ஃப்ளேஷன்ஸ் இதாகும்போது அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் வந்து நிறைய லோன்ஸ் அண்ட் அதர் ப்ராசஸ் பண்ணிட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஸ்கல் டெபிசிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை இன்க்ரீஸ் ஆகும்போது நெட் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்ஸ் கேப் வந்து அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸஸ் டிமாண்டில் எப்படி இருக்குன்னா 6th பாயிண்ட் எப்படி பார்க்குறீங்கன்னா ஹை க்ரோத் வந்து ஹையர் அக்ரிகேட் டிமாண்ட். ஸோ ஹை அக்ரிகேட் டிமாண்ட் வரும்போது உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்ஸ் தானாக நடக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸஸ் டிமாண்டுக்கான
காரணம். இது வந்து ஒரு நம்ம அந்த அந்த ஈக்லிபிரியம் கீன்ஸ்டோன் அந்த ஈக்லிபிரியம் தாண்டி அதிகமான டிமாண்ட் ஆகும்போது உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் கேப் வந்து இதாகும். ஸோ ஸோ அதை பண விநியோகம் அதிகமாகிறதுனாலும் நுகர்வு நாட்டம் அதிகமாகனாலும் அப்புறம் முதலீடு செலவு அதிகமாகனாலும் அப்புறம் நிதி பற்றாக்குறை அதிகமாகனாலும் நெட் ஏற்றுமதிகளும் அதிகமாகனாலும் நெட் எக்ஸ்போர்ட்ஸ்னா நம்ம ஃபாரின் இதுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்றது இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட்ஸ் சொல்லலாம் அது நெட் எக்ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு இருப்போம். அது அதிக வளர்ச்சி அதிக மொத்த தேவை பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸஸ் டிமாண்ட் யார் யாருக்கு மூன்று இதாக நம்ம பிடிக்கலாம். யார் யாருக்கு வந்து மேஜராக இது வந்து இம்பேக்ட் ஆகும் அது ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் டிமாண்ட் அதாவது இன்ஃப்ளேஷன் கேப் ஆர் இன்ஃப்ளேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது யாரெல்லாம் இங்கே பயனடைவாங்க யார் லாஸ் ஆவாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் யார் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் டைமில் அதிகமாக இதாவாங்கன்னா பிஸ்னஸ் மேனும் அதாவது பிஸ்னஸ் மேன் ஏன்னா அவங்க அதிகமான இன்ஃப்ளேஷன் டைமில் அவங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் இருக்கணுக்காக பிஸ்னஸ் மேன் பாரோயர்ஸ் இப்போ நம்ம ஒரு கடன் வாங்குறோம்னா அவங்க தான் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஃபைனல் ப்ராடக்ட் அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து காசு அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் நிறைய பண்ணுவாங்க. ஸோ இதில் யார் அதிகமாக நஷ்டமடைவாங்கன்னா லெண்டர்ஸ் இது பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பர்ச்சேசிங் பவர் வந்து டிக்ளைன் ஆயிருக்கும். ஏன்னா இந்த உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்ஸ் அதிகமாகும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அதனால வந்து என்னன்னா லெண்டர்ஸ் கொடுக்கும்போது அவங்களால அதிகமான இப்போ லெண்டரான இது இப்போ நம்ம பார்க்கும்போது பேங்க் தான் நம்ம லெண்டர் இருப்போம். அவங்களுக்கு அந்த ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாதனால அவங்களால ப்ராஃபிட் அதிகமாக இது பண்ண முடியாது. ஆனா நம்ம பாரோயர் நம்மளுக்கு அது லாபம். ஏன்னா நம்ம வட்டி வந்து ரொம்ப கம்மியா இது பண்ணுவோம். இந்த ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த கால்குலேஷன்ஸ் வந்து அதுக்கு வந்து கன்சம்ப்ஷன் ஆஃப் பெட்ரோல், ஃபுட்டு அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி மீதி வரதான் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட். அது பட் இந்த இதுக்கு தேவையில்ல. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். இந்த எக்ஸஸ் டிமாண்ட் வர்றதுனால யாரெல்லாம் அதிகமாக சந்தோஷப்படுவாங்க, யார் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ நீங்க எக்ஸஸ் டிமாண்ட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங் பவர் ருப்பியோட பர்ச்சேசிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்புறம் என்ன ஆகும்னா, இதில இட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேல்யூ வில் வீக்கன் அகைன்ஸ்ட் ஃபாரின் கரன்சிஸ். ஸோ அப்போ வந்து அ ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து குட்ஸ் வாங்குறதோ, இல்ல இந்தியன் கரன்சி வாங்குறதோ, அவங்க வந்து ரொம்ப அ விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ப்ராஃபிட் இருக்காது. அதனால தான் இந்த எக்ஸஸ் டிமாண்ட் அப்போ யாருக்கு ப்ராஃபிட்ஸ்னா மேஜரா பிசினஸ் மேனுக்கும் நம்ம பாரோயர்ஸ் இப்போ வந்து லோன்ல வாங்குறவங்களுக்கு மட்டும் இது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டா இருக்கும். இதுதான் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்ஸஸ் டிமாண்ட். வணிகம் கடன் வாங்குபவர்களும் பெரும் லாபம் ஈட்டுகிறார்கள். ஏனெனில் இறுதி பொருட்கள் விலையானது மூலப்பொருட்களின் விலையை விட மிகவும் வேகமாக உயர்ந்து வருகிறது. The lenders suffer because even if a borrowed money is returned, the real purchasing power would have declined டியூ டு த ஃபால் இந்த ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட். கடன் கொடுத்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏனெனில் கடன் வாங்கிய பணம் திரும்பி கொடுக்கப்பட்டாலும் உண்மையான வட்டி வீழ்ச்சியால் அவர்கள் உண்மையான வாங்கும் திறன் குறைந்துவிடும். ஸோ நம்ம இந்த கடைசி பாயிண்ட் நம்ம சொன்ன மாதிரி பர்ச்சேசிங் பவர் ஆஃப் ருப்பி வந்து டிக்ளைன் ஆகும். ஸோ அதனால இட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேல்யூஸ் வில் வீக்கன் அகேன்ஸ்ட் ஃபாரின் கரன்சி as foreigners get less keen to buy from India. ரூபாய் வாங்கும் திறன் குறைவு என்பதால் வெளிநாட்டவர்கள் இந்தியாவிலிருந்து வாங்கும் ஆர்வம் குறைவாக இருப்பதால் அந்நிய செலவினங்களுக்கு எதிராக அதன் மாற்றியும் மதிப்பு பலவீனமாகும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்ஸஸ் டிமாண்ட் அதாவது இன்ஃப்ளேஷன்னால வர்ற பிரச்சனைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ளேஷன்ஸ் தான் வந்து டெஃபிஷியன்ட் டிமாண்ட். ஸோ இது எதனால நடக்குதுன்னா மணி சப்ளைஸ் கம்மியாகும். மணி சப்ளை கம்மியாகும்போது ப்ரொபன்சிட்டி டு சேவ் தான் நம்ம அதிகமாக பண்ணுவோம். கன்சியூம் பண்ண மாட்டோம். ஸோ அதில் நம்ம இன்ஃப்ளேஷன் பார்க்கும்போது கன்சியூம் அதிகமாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் கம்மியாகும். ஏன்னா வந்து ப்ராடக்ட் அதிகமாக வாங்காத போது இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாக பண்ணுவாங்க அந்த கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங். ஃபிசிக்கல் டெபிசிட் அதிகமாகும். இந்த ஃபிசிக்கல் கன்சால்டேஷன் கவர்மெண்ட் வந்து ஃபிசிக்கல் கன்சால்டேஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து டிஃப்ளேஷன் லெவலை கம்மி பண்ணுவாங்க. நெட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கம்மியாயிரும். ஏன்னா வந்து உங்களுக்கு இதனால் பாதிக்கப்படுறது இங்கே இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாகும். ஸோ இந்த டைமில் அப்போ தான் உங்களுக்கு ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக வாங்குவாங்க. ஸோ நம்ம அதை அடுத்த சாப்டர்ஸில் அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெப்ரெஷன் ஆர் ரெசிஷன் தட் ரிசல்ட்ஸ் இன்டு ஃபாலிங் அக்ரிகேட் டிமாண்ட். அதில் அக்ரிகேட் சப்ளை அதிகமாக இருக்கும். இதில் அக்ரிகேட் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ளேஷன் டிமாண்ட் அதாவது டெஃபிஷியன்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ டிக்ரீ டிக்ரீஸ் பணம் வழங்கல் வந்து கம்மியாகும். சேமிப்புணைப்பு அதிகமாகும். முதலீட்டு செலவு கம்மியாகும். நிதி ஒருங்கிணைப்பு கவர்மெண்ட் பண்றதுல அதிகமாகும். நெட் ஏற்றுமதிகள் அதாவது எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டிசிஷன் டிமாண்ட். நம்ம லாஸ்ட் டைம்ல பார்க்கும்போது இது யாருக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக 3 பேருக்கு அஃபெக்ட் ஆகும். இந்த 3 பேரோட செக்ஷன்ஸ் முதல்ல பார்க்கும்போது இதில் பிஸ்னஸ் மேன் லாஸ் ஆகும். ஏன்னா அவனுக்கு டிமாண்ட் இருக்கறனால அவன் ப்ராடக்ட்ஸ் விற்காது. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிஸ்னஸ் borrowers மேக் லாசஸ் பிகாஸ் ப்ரைஸ் ஆஃப் ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் ஃபால் ஃபாஸ்டர் than த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அவன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இதாகும்போது அவன் ஒர்க்கர்ஸை வந்து சேலரி கட் ஆகலாம். ஸோ சேலரி கட் ஆகும்போது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மணி சப்ளை கம்மியாகும். அதனால சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதில் யார் இதில் அதிகமாக இதாகும்னா லெண்டர்ஸ், அதாவது பேங்க்ஸ் இதாகும். ஏன்னா இது என்ன சொல்றேன்னா த லெண்டர்ஸ் வில் பெனிஃபிட் பிகாஸ் த வேல்யூ த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி வில் இன்க்ரீஸ். பட் சம் ஒர்க்கர்ஸ் அந்த டிஃப்ளேஷனால நிறைய ஒர்க்கர்ஸ் லாஸ் ஆனதுனால அவங்களால இந்த பேங்க்ல கடன் வாங்கும்போது அந்த கடன் வந்து அவங்களுக்கு வட்டி வந்து அவங்களுக்கு அதிகமாக வரும். ப்ராஃபிட் ஆஃப் பேங்க் வந்து இந்த டைம் டெஃப்ளேஷன் டைம்ல வந்து அதிகமாக இருக்கும். ஸோ போன இதில் பார்க்கும்போது சின்ஸ் ருபீஸ் பர்ச்சேசிங் பவர் இஸ் இன்க்ரீஸ் இட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஸ்ட்ரென்தன் அகேன்ஸ்ட் ஃபாரின் கரன்சிஸ். அப்போ ஃபாரினர்ஸ் வந்து இந்த டைம்ல தான் வந்து அவங்க இந்தியாவில் இருந்து கரன்சிஸோ ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கான மேஜரா இது கொடுப்பாங்க. ஸோ இதனால நாட்டுக்கு ரொம்ப பாதிப்பு வரும். ஸோ அதான் சின்ஸ் தேர்ட் பாயிண்ட் வந்து சின்ஸ் ருபீஸ் பர்ச்சேசிங் பவர் வில் இன்க்ரீஸ் இட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேல்யூ வில் ஸ்ட்ரென்தன் அகேன்ஸ்ட் ஃபாரின் கரன்சி அஸ் ஃபாரினர்ஸ் கெட் கீன் டு பை ஃப்ரம் இந்தியா. ஒரு தமிழ் பார்த்தோம்னா வணிகம் கடன் வாங்குபவர்கள் நஷ்டம் அடைகிறார்கள். ஏனெனில் இந்தியா இறுதிப் பொருட்களின் விலை உற்பத்தி செலவை விட வேகமாக வீழ்ச்சியடைகின்றனர். பணநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் சம்பள கட்டணம் குறைக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு சேல் ஒழுங்கு ஆகலைன்னா உங்களுக்கு வந்து ஐ மீன் சம்பளம் கொடுக்க முடியாது. அதனால தான் அந்த உங்களுக்கு மணி சப்ளையும் கம்மியாகுது. அண்ட் சேவிங்ஸும் நம்ம நம்ம மேக்சிமம் அதை நோக்கி போவோம் கன்சியூம் பண்ணுறதை விட. செகண்ட் பாயிண்ட் நம்ம தமிழ்ல பார்க்கும்போது பணத்தின் மதிப்பு வாங்கும் திறன் அதிகரிக்கும் என்பதால் கடன் நண்பர்கள் பணியாளர்கள் ஆனால் பணவட்டத்தின் போது வேலைகள் ஐ மீன் சில தொழிலாளர்கள் ஊழியர்கள் வேலை இழப்பார்கள். ரூபாயின் வாங்கும் திறன் அதிகரிக்கும் என்பதால் வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் இருந்து வாங்குவதில் ஆர்வம் காட்டுவதால் அந்நிய செலவினுக்கு எதிராக அதன் மாற்று விகித மதிப்பு வலுவடையும். ஸோ வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் டெஃபிஷியட்டையும் எக்ஸஸ் டிமாண்டையும் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றானது தான். ஸோ அதுதான் இந்த யூனிட் 4ஓட கடைசி சாப்டர் வந்து மெஷர் டு கரெக்ட் எக்ஸஸ் அண்ட் டெஃபிஷியன்ட் டிமாண்ட், அவைலபிலிட்டி ஆஃப் கிரெடிட், சேஞ்ச் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். ஸோ இது எப்படி கவர்மெண்ட் எப்படி இது கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லை ஒரு நம்ம சென்ட்ரல் பேங்க் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போகிறது தான் இந்த சாப்டரோட இந்த கடைசி பார்ட். ஸோ அதிகமான மற்றும் குறைபாடுள்ள தேவை செய்வதற்கான நடவடிக்கை கடன் கிடைப்பது அவசர செலவின மாற்றும். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் டு கரெக்ட் எக்ஸஸ் டிமாண்ட் அண்ட் டெஃபிஷியன்ட் டிமாண்ட். ஸோ இது எப்படி இது பண்ணுவாங்கன்னா இப்போ எக்ஸஸ் டிமாண்டை இது பண்ணுறதுக்கு ஆர்பிஐ என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா டைட் டிஆர் ஹாக்கிஷ் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெஃபிஷியன்ட் டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்ளம் நம்ம முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ என்ன மானிட்டரி பாலிசிஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா சீப் ஈஸி ஆர் டாவிஷ் மானிட்டரி பாலிசிஸ். ஸோ ரிசர்வ் வங்கி இறுக்கமான பணக்கொள்கை கடன்களை விளைவித்ததாகும். ரிசர்வ் வங்கி அடக்கமான பணக்கொள்கை கடன்களை மெலிவாக செய்யும். ஸோ இதுதான் எக்ஸஸ் டிமாண்ட் அண்ட் டெஃபிஷியன்ட் டிமாண்ட். ஸோ இந்த எக்ஸஸ் டிமாண்டை இது பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஹாக்கிஷ் பாலிசியும் அது டைட் மானிட்டரி பாலிசியும், டெஃபிஷியன்ட் டிமாண்ட் தான் உங்களுக்கு சீப் மானிட்டரி பாலிசிஸ். இது எப்படி பண்ணுவாங்கன்னா அதுக்கு தான் நம்ம இது முன்னாடி சொன்ன மாதிரி கிரெடிட், சேஞ்ச் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அது ஆர்பிஐ பண்ற இந்த எக்ஸஸ் டிமாண்ட் அண்ட் டெஃபிஷியன்ட் டிமாண்ட் கண்ட்ரோல் பண்ற பாலிசி தான் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எக்ஸாம்ஸ் ஓரியன்டா கண்டெம்பரரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டி அந்த டீட்டெயில் நமக்கு தேவை. மேஜர் அதுக்குள்ளே போக மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து 12th சப்ஜெக்ட் 12th என்சிஆர்டிஸ் இது பேஸ் பண்ணி போதும். ஃபர்தராக நீங்கள் யூஜி எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டு பிஜி போகும்போது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. 6 மெம்பர்ஸ் கமிட்டிஸ் அப்பெல்லாம் ஒன்றும் அந்த டீட்டெயில் வந்து நம்ம இதுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஸ்டிக் டு த சியூஇடி சிலபஸ் அண்ட் நம்ம சோர்ஸ் மெட்டீரியலான 10th 12th தமிழ்நாடு
டெக்ஸ்ட் புக்கும் என்சிஆர்டிஸும் அதில் ஒரு கிளியர் கான்செப்ட்ஸ் நீங்கள் கேட்டாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி இஸ் அ மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி டிசைன் பை த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கண்ட்ரி டு மேனேஜ் மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ பணவியல் கொள்கை என்பது பண வளங்கள் மற்றும் வட்டி வித நிர்வகிக்க ஒரு நாட்டின் மத்திய வங்கியால் வடிவமைக்கப்பட்ட ஒரு பெரிய பொருளாதார கொள்கையாகும். ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா குவான்டிடேட்டிவ் டு குவாலிட்டேட்டிவ் கடன் அளவு கட்டுப்பாடு முறைகள், கடன் தன்மை கட்டுப்பாடு முறைகள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு இதை வச்சு தான் உங்களுக்கு இந்த ஹாக்கிஷ் மானிட்டரி பாலிசி அண்ட் டாவிஷ் மானிட்டரி பாலிசிஸ் வந்து இது பண்ணாங்க. ஸோ அது வந்து இந்த ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த ஹாக்கிஷ் ஆர் டாவிஷ் மானிட்டரி பாலிசி. ஸோ இதுதான் வந்து கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னா பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, கடன் அளவு கட்டுப்பாடு முறைகள், வங்கி விதித்த கொள்கை, வெளிச்சந்தை நடவடிக்கைகள், மாறும் குறைந்த அளவு வங்கி ரொக்க இருப்பு விகிதம். அடுத்தது வந்து குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பார்த்தோம்னா ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், டைரக்ட் ஆக்ஷன், மாரல் சிச்சுவேஷன், பப்ளிசிட்டி, ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட், மார்ஜினல் ரெக்யர்மெண்ட். ஸோ கடன் தன்மை கட்டுப்பாடு முறைகள் பார்த்தீங்கன்னா கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கைகள், நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்துதல், நுகர்வோர் கடனை நெறிவுபடுத்துதல், விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல். ஸோ இந்த டைப்ஸ் தான் வந்து உங்களுக்கு மேஜரா நம்ம இந்த இந்த டைட்டில் அதாவது மெஷர் டு கரெக்ட் எக்ஸஸ் அண்ட் டெஃபிஷியன்ட் டிமாண்டை வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் இந்த பேங்க் ரேட்ஸ் இதை வச்சு தான் வந்து ஆர்பிஐ வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது நம்ம டைட்டிலாக இண்டிவிஜுவலாக என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எப்படின்னா இந்த பேங்க் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இது ஹாக்கிஷ் மானிட்டரி பாலிசியா இல்லை டவ் மானிட்டரி பாலிசியா. ஸோ இந்த இது கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எது கண்ட்ரோல் ஆகும், இந்த ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸஸ் டிமாண்ட் கண்ட்ரோல் ஆகுமா இல்லை ப்ராப்ளம் ஆஃப் டெஃபிஷியன்ட் டிமாண்ட் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேசிக் ரெப்போ ரேட், இந்த குவான்டிடேட்டிவ் பேங்க் ரேட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே அது அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் அது வந்து இன்ஃப்ளமேட்டரி கேப்பா இல்லை டிஃப்ளமேட்டரி கேப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபர்தராக இந்த வர ஸ்லைட்ஸில் நம்ம பார்ப்போம் எப்படி அது கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது பேசிக்கான டைட்டில்ஸ் நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட் இப்போ வந்து கண்டெம்பரரியாக நம்ம புக்கு பேஸ் பண்ணி பார்ப்போம். பட் இப்போ உள்ள ஆர்பிஐ வந்து பேங்க் ரேட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பேங்க் ரேட்ஸ் வந்து ஒரு சின்ன இதுக்காக தான் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு 90s டைம் தான் பேங்க் ரேட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சவனுக்காக நான் சொல்கிறேன். பட் இப்போ வந்து பேங்க் ரேட் வந்து குவான்டிடேட்டிவ் டைப்பில் உள்ள இது வந்து பார்த்தோம் நம்ம கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸில். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ரேட். இந்த பேங்க் ரேட் எதில் டிஃபைன் ஆயிருக்குன்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934, அப்புறம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1945 அப்படின்னு நிறையா உண்டு. அதில் இங்கே வந்து இந்த பேங்க் ரேட் எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா பேங்க் ரேட் இஸ் ஸ்டாண்டர்ட் ரேட் அட் விச் ஆர்பிஐ பைஸ் ஆர் டிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸ், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் அதர் கமர்ஷியல் பேப்பர்ஸ். ஆர்பிஐ சட்டம் 1934 வங்கி விகிதம் என்பது ரிசர்வ் வங்கி முதல் வகுப்பு பத்திரங்கள், பரிவர்த்தனை பில்கள் அல்லது பிற வணிக ஆவணங்களை வாங்கும் அல்லது தள்ளுபடி செய்யும் நிலையான விதமாகும். ஸோ இதில் அடுத்த இது பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட்டை வந்து ஆர்பிஐ எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டில் வாங்குது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேங்க் ரேட்டுக்கு என்னென்னா கொலாட்ரல் தேவைப்படாது. இது ஒரு லாங் டேர்ம் லோனுக்காக இது பண்ணும். இந்த பேங்க் ரேட்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ்க்கு தரோம். ஒரு எஸ்பிஐ, ஒரு ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி பேங்க்ஸ்க்கு தர்றது தான் வந்து பேங்க் ரேட். இது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்னால இதெல்லாம் வாங்க முடியாது. ஒன்லி ஃபார் த பேங்க்கு. அதை வச்சு தான் நம்ம பொருளாதாரம் இது சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ பேங்க் ரேட் ரெக்வயர்ஸ் நோ கொலாட்ரல் அண்ட் இஸ் மென்ட் ஃபார் லாங் டேர்ம் லோன்ஸ். அடுத்த பாயிண்ட் வந்து பேங்க் ரேட் அக்செப்ட் கொலாட்ரல் விச் கேன் பி போத் GSEC as well as private company securities. இந்த பேங்க் ரேட்டை எப்படின்னா கொலாட்ரல் எதுக்காக வாங்குவாங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கான இதுலேயும் வாங்குவாங்க. ஸோ வங்கி விகிதத்தின் பின்ன தேவையினை மற்றும் நீண்ட கால கடனானது. வங்கி விகிதம் GSEC
ட்ரெஷரி பில் as well ஆகிய 2க்கும் இணையத்தை ஏற்றுக்கொள்கிறது. ஸோ இந்த பேங்க் ரேட்ஸ் வந்து பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லுக்கும் பேங்க்குக்கும் டிஃபர் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், வெளி அங்காடி நடவடிக்கைகள். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். இது இந்த ஆப்ரேஷன்ஸ் மூலமா அவங்க வந்து எக்ஸஸ் டிமாண்டையும் டெஃபிஷியன்ட் டிமாண்டையும் ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ பைஸ் அண்ட் செல் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் டு கண்ட்ரோல் மணி சப்ளை. நம்ம போனதில் பார்த்தோம்னா இன்ஃப்ளேட்டரி கேப் ஆர் டிஃப்ளேட்டரி கேப்பில் மணி சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டைட் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த அதிகமாக பணம் இருந்தால் அதை வந்து ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து எதர் அதை வாங்குவாங்க இல்லை செல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஹியர் ஆர்பிஐ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸில் பை அண்ட் செல் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல் மணி சப்ளை. ஆர்பிஐ buying is equal to money supply increase liquidity inject in the market. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் இது டிஃப்ளேஷன் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்பிஐ வந்து நிறையா செக்யூரிட்டிஸ் வாங்குவாங்க. அதாவது யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் போது ஆர்பிஐ நிறைய பணப்புழக்கத்தை வந்து உள்ளே கொண்டு வரும். ஸோ அப்போ வந்து டெபிசிட் டிமாண்ட் இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு காசு நிறைய செலவு பண்ணுறதுக்காக அந்த பில்ஸை வந்து ஆர்பிஐ வாங்கி ஆர்பிஐ கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு டவிஷ் பாலிசி டு கண்ட்ரோல் எதுக்குன்னா டெபிஷியன்ட் டிமாண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ செல் பண்ணும், எதுனா செக்யூரிட்டிஸ் வாங்கிக்கும். ஸோ அப்போனா அங்கே இருக்கிற அதிகமான பணத்தை வாங்கிட்டு செக்யூரிட்டிஸாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆர்பிஐ செல்லிங் இஸ் ஈக்குவல் டு மணி சப்ளை டிக்ரீஸ் ஆர் லிக்விடிட்டி அப்சர்வ் ஃப்ரம் த மார்க்கெட். ஸோ இதுதான் வந்து இந்த வச்சா நீங்கள் ஹாக்கிஷ் பாலிசியா இல்லை டவிஷ் பாலிசியா வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த வச்சு தான் உங்களுக்கு டிமாண்ட் டெஃபிஷியன்ட் டிமாண்ட் அண்ட் எக்ஸஸ் டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க பேங்க். ஸோ பண விநியோகத்தை கட்டுப்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பத்திரங்களில் ஆர்பிஐ வாங்கி வைக்கிறது. ரிசர்வ் வங்கி வாங்குதல் உங்களோட பண விநியோகம் அதிகரித்து சந்தையில் செலுத்தப்படும் பணப்புழக்கம். ரிசர்வ் வங்கி விற்பனை இஸ்இக்குவல் டு பண விநியோகம் குறைந்துள்ளது, சந்தையில் இருந்து பணப்புழக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம குவான்டிடேட்டிவ்ல தேர்டு டைப் வந்து வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர்ஆர் அப்புறம் வந்து எஸ்எல்ஆர் இந்த ரெண்டு இது உண்டு. இதை ரெண்டு பேஸ் பண்ணி இது யாருக்கு யூஸ்வலி ப்ரொவைட் பண்ணால் பேங்க்குக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் இந்த அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணுறதுனால நிறைய பணம் வந்து இப்போ நம்ம மணி மல்டிப்ளையர் பார்க்க மாதிரி பேங்க் வந்து இருக்கிற காசை அதிகமாக வந்து உள்ளே கொடுத்துடக்கூடாது. ஐ மீன் மார்க்கெட்டில் கொடுத்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷனும் டீஃப்ளேஷனும் வரக்கூடாதுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவும் இந்த சானிட்டரி லிக்விட் ரேஷியோவும். ஸோ இது வந்து மொத்தமாக நம்ம எப்படி சொல்லணும்னா வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆர்பிஐ ஆக்ட், பேங்க் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் அந்த மாதிரி ஆக்ட்ஸ் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. அது நம்ம உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்ஸ் மஸ்ட் கீப் திஸ் டெபாசிட் வித் ஆர்பிஐ. ஆர்பிஐ டசன்ட் பே இன்ட்ரெஸ்ட் ஆன் திஸ் டெபாசிட். இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எப்படி பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து கண்டிப்பாக இந்த இது பேங்க்ல இது ஆர்பிஐ கேட்டால் கொடுத்தாகணும். இப்போ 4%, இப்போ 100 அப்படின்னு சொல்லிட்டு அதில் சிஆர்ஆர் 4 ரூபா அப்படின்னு சொன்னால் அந்த 4 வந்து பேங்க் வந்து ஆர்பிஐட்ட கொடுத்தாகணும். அந்த 4 வட்டி கிடையாது. ஸோ அதுதான் பேங்க் ஏர்ன்ஸ் நோ ப்ராஃபிட் ஆர் இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஆர்பிஐ 4 வைக்கலாம், 6 வைக்கலாம், 10 வைக்கலாம். ஆனால் பொதுவாக வந்து இப்போதைக்கு பேங்க் ஆர்பிஐ எவ்வளோ வைக்கணும்னா ஒரு சிஆர்ஆர் 4, 3 அந்த மாதிரி தான் வைப்பாங்க பொதுவாக. ஆனால் ஆர்பிஐக்கு இது நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. இது ஆர்பிஐ என்ன அமௌண்ட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம் சிஆர்ஆர் வைக்கிறதுக்கு. ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். சிஆர்ஆர் அசிஸ்டன்ட் மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட். அது நம்ம சேவிங்ஸ் எவ்வளோ இது பண்ணுறோமோ நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணோமோ அது உங்களுக்கு பணம் அதிகமாக மார்க்கெட்டில் போகிறதுக்கோ இல்லை கம்மி பண்ணுறதுக்கோ சிஆர்ஆர் ஹெல்ப் ஆகும். ஸோ இது தமிழ் இது பார்க்கும்போது ரொக்க இருப்பு விகிதம் ரிசர்வ் வங்கிகளிலிருந்து ரிசர்வ் வங்கியில் இவ்வளவு வைப்பு தொகை இருப்பு வைத்திருக்க வேண்டும். டெபாசிட் ரிசர்வ் வங்கி வட்டி தருவதில்லை. வங்கி எந்த லாபமும் வட்டியும் பெறாது. ரிசர்வ் வங்கி எந்த அளவும் சிஆர்ஆரை நிர்ணயிக்கலாம். சிஆர்ஆர் பணம் பெருகி வைக்க உதவுகிறது.
சிஆர்ஐ எதுக்குன்னா மணி மல்டிப்ளையர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். இதுல இருந்து மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட்டுக்கு சிஆர்ஐ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சிமிலர் அதே போல ஒரு இதுதான் எஸ்எல்ஆர். ஸோ எஸ்எல்ஆர் எப்படி இங்கிலீஷில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சானிட்டரி லிக்விட் ரேஷியோ. The banks must keep this much deposit in liquid assets such as cash, gold, GSEC, T-bill, state development loan bonds and other security notified by RBI. ஸோ இதில் வந்து ஆர்பிஐ நோட்டிஃபை பண்ணுறது தான் வந்து ஸ்டாச்சுரி லிக்விட் ரேஷியோ. அது வந்து கோல்டாக இருக்கலாம், கேஷாக இருக்கலாம், செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இதில் வந்து பேங்க் வந்து அதுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. போன இது மாதிரி தான் எல்லா பேங்க்கும் எஸ்எல்ஆர் வச்சாகணும். இந்த எஸ்எல்ஆர் வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். இதில் நம்ம பார்க்கும்போது சிஆர்ஆர் வந்து என்ன ஆர்பிஐ வந்து சிஆர்ஆர் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து ரெகுலேஷன்ஸ் படி ஆர்பிஐ ஆக்டோ இல்லை பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் படி எஸ்எல்ஆர் வந்து 40% மேலே வைக்கக்கூடாதுன்னு ரூல் இருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம இப்போ பொதுவாக வந்து 18% அரௌண்ட் 20% அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ரூல் படி 40% மேலே வைக்கக்கூடாது. ஆனால் சிஆர்ஆர் எவ்வளோனா வைக்கலாம். ஏன்னா அந்த ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் ஆக்டும் பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்டும் அதான் சொல்லுது. ஸோ இதுதான் எஸ்எல்ஆர் பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டப்படியான நீர், பணம், தங்கம், ஈனாடி டிபிள்கள், மாநில வளர்ச்சி கடன் பத்திரங்கள் மற்றும் ரிசர்வ் வங்கியால் அறிவிக்கப்பட்ட பிற பத்திரங்கள் போன்ற தீவிர சொத்துக்கள் வித வங்கிகள் இவ்வளவு வைப்பு தொகையை வைத்திருக்க வேண்டும். வங்கி லாபம் ஈட்டுக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஐ வந்து உங்களுக்கு அந்த 4% சொன்னால் அந்த 4% உங்களுக்கு வட்டி தராது. பட் இதில் வந்து ஒரு பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்பிஐ பேங்க் வந்து எஸ்எல்ஆர் ரேஷியோ வந்து ஒரு 5% அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5 ரூபா வந்து ஆர்பிஐல டெபாசிட் பண்ணாங்கன்னா அந்த 5 ரூபாய்க்கு வந்து ஆர்பிஐ வந்து அந்த எஸ்பிஐக்கு வட்டி தரும். ஸோ இதுதான் வந்து சிஆர்ஆருக்கும் எஸ்எல்ஆருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக மனப்பாடம் பண்ணி இது பண்ணுங்க. ஸோ இந்த சிஆர்ஆர் ப்ளஸ் எஸ்எல்ஆர் தான் நம்ம பார்க்கும்போது வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ இதில் கொடுத்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தர் வந்து 1000 ரூபா டெபாசிட் பண்ணுறாரு. அதில் சிஆர்ஆர் வந்து 6% கொடுக்கலாம். ஏன்னா ஆர்பிஐ என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணால். ஸோ இப்போ 1000 ரூபாவில் 6% 60 ரூபா. எஸ்எல்ஆர் வந்து 20%. நம்ம ரூல்ஸ் படி 40% மேலே போகலாது. ஸோ அப்போ வந்து இந்த 60 ரூபாவும் 20 ரூபாவும் ஆர்பிஐயில் மேண்டிட்டரியாக கொடுத்தாகணும். எதுனா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி. மீதி இந்த 740 பேலன்ஸ் இது இருக்குல்ல, இந்த 740 தான் உங்களுக்கு வந்து நம்ம லோனோ இதுதான் மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட். இது லோனோ மற்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இங்கே போட்டிருக்கு. சிஆர்ஆர் ப்ளஸ் எல்ஆர் ரொக்க இருப்பு விதமாக இருக்கும். சட்டப்பூர்வ நேர்மை இருப்பது 20%. 1000 வைப்பு ஒருத்தர் வந்து 1000 ரூபா இருந்தாங்கன்னா அந்த பேங்க் வந்து இப்படி தான் இந்த 740 பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தராக ஒரு லோனுக்கோ இதுக்கோ போகிறது தான் வந்து மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் எஃபெக்ட் போல ஒரு இது. அடுத்தது முதல்ல பார்த்தது வந்து குவான்டிடேட்டிவ் டூல் பார்த்தோம். இப்போ பார்க்கும்போது குவாலிட்டேட்டிவ் டூல். இந்த குவாலிட்டேட்டிவ் இது மூலமாக எப்படி அந்த கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ முதல்ல வந்து குவான்டிடேட்டிவ் டூல் நம்ம பார்த்தது எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் ரெப்போ ரேட்டில் பார்க்குறோம். இது வந்து குவாலிட்டேட்டிவ் டூல்னா அந்த லோன் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்காக இது வந்து ஆர்பிஐ என்னென்ன வழிமுறைகளை பண்ணுதுன்னு நம்ம முன்னாடி பார்த்தா ஒரு 6 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ பொருளாதாரத்தின் ஒரு குறிப்பிட்ட துறைக்கான கடன்களின் விநியோகத்தை தரமான கருவிகள் கட்டுப்படுத்துகின்றன. ஸோ இதில் வந்து குவாலிட்டேட்டிவ் பார்க்கும்போது மாரல் சிச்சுவேஷன். மாரல் சிச்சுவேஷன் மீனிங் அப்ளைங் பெர்சுவேஷன் வித்தவுட் அப்ளைங் பிரிண்டட் மெஷர்ஸ். நெறிமுறைகள் தூண்டுதல் என்பது தண்டனை நடவடிக்கைகள் பயன்படுத்தாமல் வற்புறுத்தல் பயன்படுத்துவதாகும். ஆர்பிஐ இது எப்படி மாரல் சிச்சுவேஷன் நடத்துவாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஆர்பிஐ ஒரு எஸ்பிஐ பேங்க் எடுத்துக்குவோம். இல்லை எஸ்பிஐ பேங்க்கும் அப்புறம் ஐசிஐசி பேங்க் நிறைய வந்து போட்டி போட்டு நிறைய கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கடன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான பணம் வந்து உங்களுக்கு புழக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது எக்ஸஸ் டிமாண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அதை இது பண்ணுறதுக்கு ஆர்பிஐ கவர்னர் வந்து பேட்டி கொடுப்பாரு, இல்லாட்டி ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாரு, கான்ஃபரன்ஸ் கொடுப்பாரு, இன்ஃபார்மல் லெட்டர் கொடுப்பாரு எஸ்பிஐ சேர்மன்ட்டையோ இல்லாட்டி ஹெச்டிஎஃப்சி சேர்மனோ இல்லை ஐசிஐசி சேர்மன்ட்ட நீங்கள் நிறைய செலவு பண்ணுறீங்க இல்லை பேட்டி கொடுப்பாரு. இப்படி அதிகமாக இது பண்ணால் நாங்கள் சிஆர்ஆரை இன்க்ரீஸ் பண்ணுவோம், எஸ்எல்ஆர் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இப்படின்னு அவர் சொல்லி
அவர் வந்து ஒரு இன்டைரக்டா மிரட்டுறது பேரு தான் வந்து மாரல் சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஆர்பிஐ கவர்னர் ட்ரைஸ் ஸ்டாஃபிக் வயா கான்ஃபரன்ஸ், இன்ஃபார்மல் லெட்டர்ஸ், இன்ஃபார்மல் மீட்டிங்ஸ், லெட்டர்ஸ், செமினார்ஸ். ஸோ நெறிமுறை தூண்டுதல் என்பது தண்டனை நடவடிக்கையுடன் பயன்படுத்தாமல் வற்புறுத்தல் பயன்படுவதாகும். ரிசர்வ் வங்கி கவர்னர் முயற்சி, மாநாடுகள், முறைசாரா கூட்டங்கள், கடிதங்கள், கருத்தரங்கள் போன்றவற்றின் மூலம் இந்த தந்திரத்தை பயன்படுத்துவார்கள். ஸோ இதுதான் மாரல் சிச்சுவேஷன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆக்ஷன்ஸ். இதுல வந்து போன மால் சிச்சுவேஷன்ல பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு மிரட்டல் பண்ணுவாங்க. இதுல வந்து என்னன்னா, ஆர்பிஐ வந்து பனிஷ் பண்ணலாம். நம்ம என்ன ஆக்ட்னா ஆர்பிஐ ஆக்ட் மூலமாவும், பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1949 மூலமாவும் பனிஷ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டைரக்ட் ஆக்ஷன்ஸ் எப்படின்னா, ஆர்பிஐ கேன் பனிஷ் பேங்க்ஸ் அண்ட் ஈவன் நான் பேங்க்ஸ் ஃபார் நாட் கம்ப்ளைங் வித் டைரக்டிவ் அண்டர் ஆர்பிஐ ஆக்ட், பேங்கிங் ரெகுலேஷன்ஸ், பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், பிஎம்எல்ஏ, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட். இந்த ஆக்ட் படி அவங்க இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்ஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங்ஸ்க்காகவோ இல்லை கட் பண்ணுறதுக்காகவோ நம்ம டிமாண்ட் டெஃபிஷியன்ட்டும் எக்ஸஸ் டிமாண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது பண்ணது. ஸோ ஆர்பிஐ சட்டம், வங்கி ஒழுங்குமுறை சட்டம், பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு அமைப்புகள் சட்டம், பண மோசடி தடுப்பு, இணைய செலவின ஆகியவற்றை கீழ் உத்தரவுகளை இணங்காத வங்கிகளை மற்றும் வங்கி அல்லாதவற்றையும் கூட ஆர்பிஐ தண்டிக்க முடியும். ஸோ இதுதான் டைரக்ட் ஆக்ஷன்ஸ் குவாலிட்டேட்டிவ் இதில். அடுத்தது பார்த்தோம்னா குவாலிட்டேட்டிவ் இதில் ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க. ரேஷன் ஆஃப் கிரெடிட்னா வந்து உங்களுக்கு இவ்வளோதான் உங்களுக்கு வட்டி அமௌண்ட் கடன் தர முடியும், இதுக்கு மேலே தர முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள கான்செப்ட். ஆனால் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பழைய கான்செப்ட். இது இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் கொடுத்த இதுபடி பார்க்கும்போது, ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் இங்கிலீஷ் இன் 18th century, USSR till 1990, the central banks will not give more than X amount of loan, X amount as a loan to individual bank, and as an individual cannot get more than prescribed amount of loan for each category. பிரிட்டிஷர்ஸ் 19ஆம் நூற்றாண்டு மற்றும் USSR வரை அவர்களின் மத்திய வங்கி தனிப்பட்ட வங்கிகளுக்கு எக்ஸ் தொகைக்கு மேல் கடனாக வழங்காது. மேலும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட தொகைக்கு மேல் தனிநபர் கடன் பெற முடியாது. ஸோ இது வந்து அவங்களே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவாங்க. இவ்வளோதான் கொடுக்கணும், இவ்வளோதான் கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போ அப்படி இல்லை. இப்போ தான் மார்க்கெட் தான் டிட்டர்மைன் பண்ணும். இந்தியாலாம் அப்படி தான் டிட்டர்மைன் ஆகும். யூஎஸ்ஏ இப்போ யூஎஸ்எஸ்ஆர் இல்லாமல் ரஷ்யாலும் அப்படி தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோல் அடுத்தது உண்டு ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்டில். அது எப்படின்னா, example, during deflations or recessions, RBI can relax out the down payment, EMI installment for durables like vehicle, TV, fridge, etc. to boost consumption and demand. நுகர்வோர் கடன் கட்டுப்பாடு எடுத்துக்காட்ட பணவட்டம், மத்திய நிலை போதும் வாகனங்கள், டிவி போன்றவற்றை நீடித்து பொருட்களை முன்பணம் நியமனம் ஆர்பிஐ தரலாம். நுகர்வு மட்டும் தேவை. இந்த கிரெடிட் கண்ட்ரோல், கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோல் எப்படி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஊர்ல ரீசெண்டா நடந்தது அப்படின்னா, கோவிட் டைம்ல அப்போ ஒரு 3 மாசத்துக்கு இஎம்ஐ கட்ட வேணாம்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொன்னது. ஏன்னா நீங்க அப்போதான் அந்த கோவிட் டைம் அப்போ ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமா இருக்காது, மணி டீஃப்ளேஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா மணி வந்து செலவாயிருக்காது. ஸோ அந்த ஒரு செலவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த 2021 சமயம் கிட்ட 2021 2022 கிட்ட ஆர்பிஐ வந்து ஒரு 3 மந்த்ஸ் நீங்க இஎம்ஐ கட்ட வேணாம் யாருக்கும். கட்டாம கட்டுறவங்க கட்டலாம். கட்டாம இருந்தா அவங்களுக்கு மேல பனிஷ்மெண்ட் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த காசை வச்சு ஃபர்தரா அவங்களுக்கு மார்க்கெட்டை எக்கனாமியை க்ரோ பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோல். அது ஒரு ரீசன்ட் சின்ன எக்ஸாம்பிள் இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிட்டேட்டிவ் இதில் சேஞ்சஸ் இன் மார்ஜினல் ரெக்குமெண்ட்ஸ் ஆன் செக்யூரிட்டி லோன்ஸ். வீட்டுக்கடன் மீதான விளிம்பு தொகை தேவையான மாற்றுதல். ஸோ இது எப்படின்னா ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ அந்த ரேட்ஸ் போடுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்தோன்னா இந்த பேங்கிங் ரேட் நம்ம முன்னாடி படிச்சதோட ரோல் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு. இந்த ரெப்போ ரேட்ஸ்லாம் ஏர்லி 2000ல இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் இந்த ரெப்போ ரேட் என்னன்னா, the repo rate, the interest rate at which RBI lends short-term loan to its client, keeping their government security as collateral. So reverse repo rate, it is interest rate that clients earn when parking their surplus fund RBI short probably to earn interest. So the client entered into agreement with the RBI to repurchase their security, government security at a future date at a predetermined price. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிஆர்ஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர் போல ஒரு இதுதான் ரெப்போ ரேட். ஆனால் ரெப்போ ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த பணம் அதிகமாக உள்ள போனவங்களுக்காகவும் இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும்
பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து ஷார்ட் டெர்ம் லோன் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து லாங் டெர்ம் லோன். சிஆர்ஆர்ஓ, எஸ்எல்ஆர்ஓ வந்து லாங் டெர்ம் லோன். ஷார்ட் டெர்ம்னா ஒரு 14 நாள், 14 டேஸ் அந்த மாரி சில கணக்குகள் உண்டு. அத பேஸ் பண்ணி உங்களுக்கு தர்றது தான். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் அப்படிதான். இதில் பார்த்தீங்கன்னா, ஆ ரெப்போ ரேட் வந்து ஆர்பிஐ லெண்ட் பண்றது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து இந்த பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐட்ட குடுக்குறது. ஸோ இது எப்படின்னா ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் அதான் 3 பாயிண்ட்ல எப்படி சொல்லியிருப்போம்னா, ப்ரீ டிட்டர்மைன்ட் பிரைஸ்ல ஒரு இப்போ 15 நாள் கழிச்சு நாங்க இவ்வளோ இது குடுத்து நாங்க திருப்பி எடுத்துக்குவோம். அதாவது the client enters into an agreement with RBI to repurchase their அவங்களுக்கு குடுத்த அந்த GSEC ஒரு ஃபியூச்சர் டேட்ல ஒரு ஹையர் அமௌண்ட்ல மேக்ஸிமம் எடுத்துக்கிறது தான் இந்த மார்ஜினல் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆன் செக்யூரிட்டி லோன்ஸ். ஸோ ரெப்போ ரேட் விகிதம் ரிசர்வ் வங்கி தனது வாடிக்கையாளர்கள் செக்கை பிணையமாக வைத்து ஜிசெக்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பிணையமாக வைத்து குறுகிய காலக்கடனை வழங்கும் வட்டி விகிதம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இது வாடிக்கையாளர் தங்கள் உபரி நிதிகளை ரிசர்வ் வங்கியிடம் குறுகிய காலத்தில் நிறுத்தி வைத்து வட்டியிடும் போது பெறும் விகிதம். வாடிக்கையாளர்கள் தங்கள் கவர்மெண்ட் செக்யூரிட்டி எதிர்காலத்தில் அதிக முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட விலையில் மீண்டும் வாங்குவதற்கு ஆர்பிஐயுடன் ஒப்பந்தம் செய்து கொள்கிறது. ஸோ இதுதான். இப்போ நீங்க பார்த்த இந்த ஸ்லைட்ஸ் தான் குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ். இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் மூலமா அந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்ஸஸ் டிமாண்ட் அண்ட் டெஃபிஷியன்சி டிமாண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இது வந்து மானிட்டரி பாலிசிஸும் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸும் சேர்ந்து கொண்டு வந்தது. ஸோ பேக் டு இந்த யூனிட்ஸில் நம்ம பார்க்குற மாதிரி சில மேஜராக கவர் பண்ண வேண்டியது அந்த ஈச் ஃபார்முலாஸும் அந்த ஃபார்முலாஸ்க்கான எக்ஸ் ஒய் சார்ட்ஸும் இந்த டூ செக்டார் மாடல்ஸு அப்புறம் ஃபார்முலாஸ் ஒய் இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் எம்பிசி மார்ஜினல் ப்ராப்பர்ட்டி டு கன்சியூம் அதெல்லாம் போன கிளாஸ் இந்த கிளாஸ் பார்த்த ஃபார்முலாஸை ரொம்ப ஷார்ப்பாக மனப்பாடம் பண்ணால் அந்த இது தான் பொதுவாக போன வருஷம் 2 வருஷம் முன்னாடி கேட்ட கேள்விகள் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ அதே தான் இங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக இந்த ஸ்பெசிஃபிக்ஸ் இதை வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக படிச்சிங்கன்னா 3 to 5 கொஸ்டின்ஸ் மினிமம் இது இந்த சாப்டர்ஸ்லேருந்து வரும். வரும்போது ஒரு ஈஸி ஸ்கோரிங் இந்த யூனிட்ல அதாவது இந்த யூனிட்லேருந்து வரும். ஸோ ஈஸி ஸ்கோரிங் யூனிட் தான் சியூட்லி இதில். ஸோ ஆல் த பெஸ்ட். நன்றி.